நம்மளாம் ஸ்கூல் படிக்கிற வயசில் நமக்கு ஒரு பழக்கம் இருந்திருக்கும். ஸ்டாம்ப் கலெக்ஷன், ஃபெதர் கலெக்ஷன், காயின் கலெக்ஷன் அப்படின்னு. பெருசானதுக்கப்புறம் நம்ம இதிலெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. அதுவும் சில்லற காசுனா நம்ம சுத்தமாக பத்திரப்படுத்தி வைக்கவே மாட்டோம். இதே ரூபா நோட்டாக இருந்தால் 50 ரூபா, 100 ரூபா, 2000 ரூபா நோட்டுனா பத்திரமா பர்ஸில் எடுத்து வைப்போம். சில்லற காசுனா வீட்டில் அங்கங்கே எரிஞ்சு கிடக்கும். டேபிள் மேலே 4 காசு கிடக்கும். காஃபி கப்பில், பென் ஹோல்டருக்குள்ளே, பழைய பர்ஸில், பேக்கில், பழைய பேண்ட், ஷர்ட் பாக்கெட்லெல்லாம் கூட சேஞ்ச் கிடக்கும். நம்ம அதை பத்திரமா எடுத்து வச்சுருக்க மாட்டோம். இன்றைக்கி நம்ம அந்த காயினை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி நீட்டாக ஒரு ஜாடியில் போட்டு வைக்க போகிறோம். அதுதான் இன்றைக்கோட டாஸ்க். இன்றைக்கி நாள் 13. இன்னையோட டாஸ்க் காயின் கலெக்ஷன். மணி அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி. 1 ரூபா காசாக இருந்தாலும் 2000 ரூபா நோட்டாக இருந்தாலும் காசுக்கு ஒரே எனர்ஜி தான். ஆனால் நம்ம சில்லற காசை மதிக்கிறதே கிடையாது. ஸோ இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா காயினையும் கலெக்ட் பண்ணி ஜாடியில் போட போகிறோம். இன்றைக்கி மட்டும் இல்லை, இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு தடவையும் நம்மக்கிட்ட சில்லற காசு சேரும்போது அதை கண்ட இடத்துல தூக்கி போடாமல் பத்திரமா ஒரு ஜாடியில் சேர்த்து வைக்க போகிறோம். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே எவ்வளோ காயினை கண்டுபிடிச்சிங்க அப்படின்றத என்னோடய வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.